الصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்ல பைத்துக்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழக்கூடிய அத்துணை மூமின்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, புனிதம் நிறைந்த அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்ட மாதமாகிய துல்காதா மாதத்திலே அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்ட ஒரு மஜ்லிஸினே அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்ட அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பரம்பரையிலே வந்த ஷேഖனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சங்கை பொருந்திய மனாக்கிபு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஷேഖ நாயகம் அவர்கள் ஹிஜ்ரி 593 ஆண்டு ஆப்பிரிக்கா நாட்டிலே ஒரு கிராமத்திலே பிறக்கின்றார்கள். அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கும் உம்மு ஹபீபா, ஃபாத்திமா, சாதிகத்துல் ஜன்னா என்ற பெயர்களை கொண்ட தாயாருக்கும் பிள்ளையாக பிறக்கின்றார்கள் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய பெயர் அலி என்பதாக அவர்களுக்கு பெயர் சூட்டப்படுகின்றது. பிற்காலத்தில் அவர்களுக்கு ஹசன் என்ற ஒரு குழந்தை இருந்ததனால் அபுல் ஹசன் என்ற புனை பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள். ஷாதிலா என்று சொல்லக்கூடிய ஊரிலே வசித்து வந்ததனால் அஷாதுலி என்று சொல்லக்கூடிய பெயரும் அவர்களுடைய பெயரிலே நிஸ்பத்து செய்யப்படுகின்றன, இணைக்கப்படுகின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய பரம்பரையிலே தலைமுறையிலே அவர்களுடைய சில்சிலா போய் சேருவதனால் அல் ஹசனி என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெயரிலே அவர்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 593 ஆண்டு அவதரித்த அவர்கள் சிறுவயது முதலே அல்லாஹுவுக்கு விருப்பமான, அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு விருப்பமான செயற்பாடுகளிலேயே அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருந்தது. சிறுவயதிலேயே குர்ஆனை முழுக்கவும் மனனம் செய்து
ஹாஃபிலாக மாறிவிடுகின்றார்கள். சிறுவயது முதலே மார்க்க அறிவு ஞானங்களை படித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை அடைந்து கொள்ளக்கூடிய வழிவகைகளை படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே ஆர்வம் காட்டுகின்றார்கள். அந்த விடயங்களை எல்லாம் கற்றுத் தேறுகின்றார்கள். இவ்வாறு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே சிறுவயதிலேயே ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. ஹஜ்ஜினுடைய கடமைகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். இளம் பிராயத்திலேயே தன்னுடைய ஊரிலே இல்லாத மேற்படிப்புகளை படித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை வைக்கின்றார்கள். ஈராக் நாட்டிலே பகதாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே பெரும் பெரும் அறிவு ஞானிகள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் அங்கே செல்லுகின்றார்கள். அங்கே சென்று ஒரு பெரும் அறிவு ஞானியை தேடி பிடித்து அவர்களிடத்திலே பல முக்கியமான அறிவு ஞானங்களை படிக்கின்றார்கள். மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய மாரிஃபாவினுடைய கலைகளை அவர்களிடத்திலே இருந்து கற்றுத் தேறுகின்றார்கள். இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அந்த மாரிஃபத்தினுடைய அறிவை அப்படியே பிழிந்து விடுகின்றான். அல்லாஹுவை பற்றிய அறிவு ஞானங்களை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றான். இப்பொழுது அவர்களுடைய ஆசை அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கு, அல்லாஹுவிடத்திலே நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் ஒரு ஷேகை கரம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுடைய உள்ளத்திலே மேலோங்குகின்றது. இந்த ஆசையோடு இருக்கக்கூடிய நேரத்திலே எந்த இமாமிடத்திலே, எந்த ஆசிரியரிடத்திலே அறிவு ஞானங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபுல் ஹசன் அலி ஷாதிலி அவர்களே, உங்களுடைய உள்ளம் இப்பொழுது ஒரு ஷேகை, அல்லாஹ்விடத்திலே உங்களை இணைக்கக்கூடிய ஒரு ஷேகை தேடி பிடிப்பதிலே ஆசை கொண்டிருக்கின்றது. நீங்கள் தேடக்கூடிய ஷேக் இங்கு இல்லை. நீங்கள் எந்த ஊரில் இருக்கின்றீர்களோ அதே ஊருக்கு செல்லுங்கள், அங்கே உங்களுடைய ஷேகை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஆசிரியருடைய சொல்லுக்கு இணங்கி தன்னுடைய ஊருக்கு அவர்கள் மீண்டும் வந்து விடுகின்றார்கள். ஊரிலே வந்து ஒரு மலைக்கு மேலால் ஏறி அல்லாஹ்வினுடைய தியானத்திலே ஈடுபடுகின்றார்கள். இறைவா, என்னை உன் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஷேகை எனக்கு கூடிய சீக்கிரம் அறிவித்து தருவாயாக என்று துஆ பிரார்த்தனையிலே இருந்தவர்களாக தியானத்தில் ஈடுபடுகின்றார்கள். அந்நேரத்திலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக அறிவிக்கப்பட்டவர்கள் தான் அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய மகான் அவர்கள். அவர்களுக்கு ஆசிரியராக, அவர்களுடைய ஷேகாக கரம் பிடிக்குமாறு அவர்களுக்கு உதிப்பிலே ஏற்படுத்தப்படுகின்றது. அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் அவர்களிடத்திலே இவர்களுக்கு அவர்கள் பல பயிற்சிகளை எல்லாம் அளித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ஞானத்தீட்சை பையத்தை கொடுக்கின்றார்கள். இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை தன்னுடைய முரீதுகளில், தன்னுடைய கலீஃபாக்களில் பிரதான ஒரு கலீஃபாவாக நியமிக்கின்றார்கள். ஷேகினுடைய உத்தரவு பிரகாரம் ஜபல் ஜாஃபரான் என்று சொல்லக்கூடிய குங்கும மலைக்கு சென்று மீண்டும் அல்லாஹ்வினுடைய தியானத்திலே அவர்கள் தரிப்படுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தியானத்திலே இருக்கின்றார்கள். தன்னுடைய மனதை, தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அந்த மலையிலே சென்று தவம் இருக்கின்றார்கள், தியானத்திலே ஈடுபடுகின்றார்கள். சில காலம் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இருந்து உத்தரவு வருகின்றது, அல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகின்றது. ஏ அபுல் ஹசன் அலி ஷாதிலி அவர்களே, நீங்கள் இம்மலையை விட்டும் கீழிறங்கி சென்று மக்களுக்கு ஞானோபதேசம் சொல்லுங்கள், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுவுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய உத்தரவு வருகின்றது. அந்த ஜாஃபரான் மலையை விட்டும் கீழே இறங்கி வருகின்றார்கள். தன்னுடைய ஷேக் நாயகம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் உத்தரவு பெற்றவர்களாக மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் மார்க்க அறிவு ஞானங்களை எத்தி வைக்கின்றார்கள். அல்லாஹுவை பற்றிய அறிவு ஞானங்களை சொல்லி வைக்கின்றார்கள். ஒரு மனிதன் எப்படி அல்லாஹுவை அடைய முடியும், எப்படி நடந்தால் அவன் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றுக் கொள்வான் போன்ற செய்திகளை எல்லாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அங்கே இருந்து
தூனிஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு செல்லுகின்றார்கள்.